என்ன ரிப்பேர்னு தெரியல. நீ வண்டியிலே உட்காந்துரு. நான் ஊருக்குள்ள போய் யாராவது மெக்கானிக் இருந்தா கூட்டிட்டு வரேன். சரி. ஹலோ, நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? சின்ராஸ் மாமாவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். காரும் பங்களாவுமா ஏதோ வசதியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி கால்நடையா போறீங்க. கல்யாணத்துக்கு பிறகு எல்லா பொண்ணுக்கும் இனிஷியல் தான் மாறும். உங்களுக்கு தலையெழுத்தே மாறிடுச்சு. ஏதோ கலெக்டர் ஆக போற அது இதுன்னு சொன்னாங்க. ஆயிட்டியா? இப்ப தெரியுதா நான் ஏன் சின்ராஸ் மாமா வேண்டான்னு சொன்னேன்னு? அந்த ஆள கல்யாணம் பண்ணியிருந்தா நானும் உன்ன மாதிரி தான் காலம் பூரா அடுப்படியிலையும் கணத்தடியிலையும் தான் கிடக்கணும். நீ ஒரு படிச்ச முட்டாள். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பாரு, யாரோ சொன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா யார் முன்னாடி நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டனோ அவளே என்ன கேவலப்படுத்த முடியாது. ஆயிடுச்சு பத்தியா? அதைத்தான் என்ன தாய்க்க முடியல. நான் வேணா படிக்காத முட்டாள இருந்துட்டு போறேன். ஆனா நீ படிச்சிருந்த முட்டாள இருக்க கூடாது. சின்ன வயசுல இருந்தே நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கலெக்டர் ஆகி காட்டணும். அது ஒன்ற ஆசை மட்டுமல்ல, என்ற கௌரவம் அடங்கி இருக்கு. நான் கலெக்டர் ஆகிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா, அதுதான் உங்களுக்கு கௌரவம்னா, நான் கண்டிப்பா படிக்கிறேங்க. ஐஏஎஸ் படிக்கணும்னா நிறைய செலவாகுங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்ற தலை அடமான வச்சாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன். பாத்தியா, பள்ளி கூட சத்தம் போடுது. பள்ளி சத்தம் போடல, நான் தான் சத்தம் போட்டேன். கல்யாணம் பண்ணமா பொண்டாட்டி கர்ப்பமாக்கணுமான்னு இல்லாம அவளை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே, நீங்க தான் மாப்பிள உண்மையான ஆம்பளை. அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. எப்படி எப்படி முதலாளி கூட உட்கார்ந்துதான் வேலை செய்வாரா? இவரு படுத்துக்கிட்டே வேலை பாப்பாரா? 9, 10. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வேண்டுதல். போங்க போங்க. 11. ஏதாவது ஒண்ணு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்னடா செய்வோம்? உங்களுக்கு தான் தெரியுமே. கலட்டி தூக்கி எரிஞ்சிருவோம். இப்படி எல்லாம் மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணுமா? அப்படி என்னங்க அவசியம்? நான் படிச்ச படிப்புக்கு கூலி வேலை தான் பார்க்க முடியும். முதலாளி ஆக முடியுமாக்க? ஏன் ஏன் ஆக முடியாது? நம்ம கிட்ட பணம் காசு தாங்க இல்ல. உழைப்பு இல்லையா? முயற்சி இல்லையா? இல்ல புத்திசாலித்தனம் தான் இல்லையா? கரெக்ட்மா, நான் கூட அதான் யோசனை பண்ணேன். ஏமாப்ல, ஒரு பழைய பஸ் விலைக்கு வருது, நீங்க அதை வாங்க கூடாது? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? பஸ்ல போறது கூட வழி இல்லாம தான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். நானாவது பஸ்ஸாவது வாங்குறதாவது. இத பாருங்க மாப்ள, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன். சும்மா வேண்டாங்க, கடனா வாங்கிக்கங்க. உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. சொந்தக்காரனா தான் ஏத்துக்கல, அட்லீஸ்ட் கடன்காரனாவது ஏத்துக்குவீங்கன்னு பார்த்தேன். அது கூட நீங்க தயாரா இல்லைங்கும் போது இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிறதே அர்த்தம் இல்லை. வர மாப்பிள. அங்கிள் கொஞ்சம் நில்லுங்க. அங்கிள் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நாம வாங்கிக்கலாங்க. சீக்கிரமா வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துடலாம். சரிங்க. உங்க எண்ணம் போல ஓஹோடு வரணும் தம்பி.
தம்பி கொஞ்சம் நில்லுங்க. நாங்க பொள்ளாச்சி தாலுக்கால இருந்து வரோங்க. கலெக்டரை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். இவ்வளவு பேர்லாம் அனுப்ப முடியாதுங்க. யாரா 2 பேர் போலாம். உங்களை யாருங்க பிரசிடென்ட்? பிரசிடென்ட் எல்லாம் வரலீங்க. கவுண்டரியே தான் எங்களுக்கு எல்லாமே. சக்திவேல் கவுண்டர்னு சொல்லுங்க. ஒரு சீட்ல எழுதி கொடுங்க. நோ பொலிட்டிஷியன்ஸ் பத்திலாம் நீங்க கேர் பண்ணாதீங்க. நமக்கு லா அண்ட் ஆர்டர் தான் முக்கியம். நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கங்க. மேல வந்தா நான் பாத்துக்கிறேன். ஓகே? இட்ஸ் a burning problem. We should do something. பொள்ளாச்சி தாலுகாவுல இருந்து யாரோ பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏதோ மனு கொடுக்கணுமா? அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் அப்புறமா பாக்குறேன். சரிங்க. ஆறுமுகம், மேடம். அவங்கள இமிடியேட்டா வர சொல்லுங்க. சரிங்க. நீங்க ஒரு 10 minutes வெளியில வெயிட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே? ஓகே மேடம். வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. இந்த உதவாக்கரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாக்கரை. இந்த 2 உதவாக்கரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. உங்க தாலுகாவுக்கு ஆலியார் டேம்ல இருந்து தண்ணி திறந்து விடணும்னு பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்க. நீங்க உட்காரலாம். இந்த தாலுகாவுக்கு ஆல்ரெடி நாங்க தண்ணி திறந்து விட்டுருக்கோமே. உங்க கால்வாய்க்கு வருஷத்துல 5 மாசம் தண்ணி திறந்து விடணும். அப்படி பார்த்தா ஜூலை to நவம்பர் திறந்து விட்டுருக்கோமே. சொன்னானுங்க. போன தடவை தண்ணி திறந்து விட்டப்ப புயல் வெள்ளம்லாம் வந்து பயிரெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சுங்க. மறுபடியும் நடுவ நட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க டேம திறந்து விட்டாதான் எங்களுக்கு உபயோகமா இருக்கு. அப்படி ஒரே ஒரு தாலுகாவுக்காக மட்டும் தண்ணி திறந்து விட முடியாது இல்லையா? தாலுக்கான்னு பார்த்தா ஒண்ணுதானுங்க. ஆனா அந்த ஒரு தாலுக்கால 126 கிராமங்கள் இருக்கு. அந்த 126 கிராமத்துல 2 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. நீங்க அந்த 2 லட்சம் குடும்பத்தை பாருங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் தனியா இதை நான் டிசைட் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் லாயர் சுமித்ரா பேசுறேன். வர 15th அன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. நீங்க அவசியம் உங்க ஹஸ்பண்டோட வரணும். ஐ எம் சாரி. அன்னைக்கு மாமனாரோட பிறந்த நாள். நானும் என் ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போவோம். என்னால வர முடியாது. ஓ, நோ ப்ராப்ளம். தென் ஹவ் இஸ் யுவர் சன்? ஏன் சன்னா? ஓ, ஹி இஸ் ஃபைன். அப்படியே உங்க தாத்தா மாதிரி. உருவத்திலயும் சரி, குணத்திலயும் சரி. கொஞ்சம் முக்கியமானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே? எதுக்கும் அந்த டிவிஷனல் இன்ஜினியர் கிட்டயும் மினிஸ்டர் கிட்டயும் கன்சல்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபேவரா பண்றேன். ஓகே? வரங்க. வணக்கம். ஆனால் நம்ம கலெக்டர்மா ரொம்ப புத்திசாலிங்க. மாவட்ட கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்க, மாமனாருக்கு மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க. நான் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தானுங்க இருந்தேன். மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நின்னுகிட்டு இருந்ததையும் கவனிச்சேன். உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதையும் கவனிச்சேன். இந்த வருஷம் உங்க ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஆகிறதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, நீ வந்துட்டு இருந்ததை கவனிக்கலப்பா, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்லைங்க. யாராவது வேணும்னே மையத்துவாங்களா? நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க, நான் வரேன். இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறான் பாரு. எப்படிங்க பெருந்தன்மை இல்லாம போகும்? கவுண்டரையாவோட பரம்பரையாச்சுங்களே. நம்ம சின்ராஜையோட புள்ளைங்க.
உன் பேர் என்னப்பா? சக்திவேல். சக்திவேல். சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க. அது எங்க தாத்தா பேரு. யாரும் அவரை பேர் சொல்லி கூப்பிட கூடாது. உன் தாத்தா அவ்வளவு பெரிய ஆளா? என்ன, அவரை பார்த்தா ஊரே பயப்படுமா? உனக்கு அவரை பத்தி தெரியாது, அதான் விளையாட்ட நினைச்சிட்டு இருக்க. உனக்கு அவரை பத்தி தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஐ யானை, ஐ யானை, யானை, யானை. உனக்கு அதுல சவாரி செய்யணுமா? ஆமா. இந்தப்பா, ஏனுங்க இந்த குழந்தை அதுல ஏத்திட்டு போக முடியுமா? போலாங்கய்யா. ஓடிச்சு ஓடிச்சு. பத்து பத்து பத்து. நல்லா இருந்துச்சா? இந்தப்பா. ஆமா, இவ்ளோலாம் பண்றீங்களே, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஸ்நேகிதன் வச்சுக்கிய. ஸ்நேகிதன்னா ஃப்ரெண்டு. அப்ப நீங்க எனக்கு ஃப்ரெண்டா? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட், பஸ் வந்துருச்சு, நான் வரேன். நான் பெருசா மதிக்கிற சொத்தே உள்ள இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? வணக்கம். வணக்கம், உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க. அவருக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. கம்பெனி மூடிட்டாரு. 6 மாசமா சும்மா தான் இருக்காரு. உங்க சுகர் ஃபேக்டரியில மார்க்கெட்டிங் மேனேஜர் வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் வந்திருந்தது. அந்த வேலையை அவருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு சாப்பிடுறது ஏதாவது கொண்டு வா. என் கம்பெனில உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றதுல உங்களுக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லை. நாளைக்கு வர சொல்லுங்க, அப்பாயிண்ட் பண்றேன். ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, வரேன். சரிங்க. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? யார படிக்கலேங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சிங்களோ, இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்டுக்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு 4 பேர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அவரோட அறிமுகத்துக்காக எத்தனை விஐபிகள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வேலை வெட்டி இல்லாத முட்டாள்னு அவரை சொன்னீங்க. இன்னைக்கு எத்தனை எம்ஏக்கும் எம்பிஏக்கும் அவர் வேலை கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? நான் உங்களை குத்தி காட்டணும்னு இதை சொல்லலைங்க. யாரையுமே நாம கேவலமா எடை போட்டுற கூடாது, அதுக்காகத்தான் சொன்னேன். எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் தான் காரணமா இருக்கான்னு சொல்லுவாங்க. பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் காரணமா இருக்காருன்னு எதுலயுமே சொன்னதில்லை. ஆனா நான் சொல்றேன், என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட் தான் காரணமா இருக்காரு. இப்ப சொல்லுங்க, நான் படிச்ச முட்டாளா இல்ல நீங்க படிச்ச முட்டாளா? உங்க மனசு புண்படும்படியா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கு.